ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் திறந்ததுனால இப்போ நான் அதிகமாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேங்க, தண்ணி 1 லிட்டர் வச்சுருக்கேன். மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். நான் சின்ன மீல் மேக்கர் தாங்க எடுத்திருக்கேன். இதுதான் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்யறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் தாங்க ஆகும். சூப்பரான டேஸ்டான ரைஸு. இது ரொம்ப சிம்பிள். ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணியும் நல்லா இறுக்கி புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நான் ஆயில் ஊற்றுறேங்க. நான் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி ஆட் பண்ணலைங்க. கடலைப்பருப்பு செவந்ததுக்கப்புறம் நீங்கள் பெரிய வெங்காயம் 2 சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி 1 ஆட் பண்ணுறேங்க. நான் சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்தை ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கலருக்காக. ஜீரக பொடி, நார்மல் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளோ தாங்க இதுக்கு ஸ்பைசஸ்ஸு. நல்லா 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மீல் மேக்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் மசாலாவெல்லாம் மீல் மேக்கரில் இறங்கும். அதுக்காக தான் லிட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்ல தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து வச்ச சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. ஃபைனலாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிக்கிங்க. நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடையாமல் வரும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது. டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.